Evening. The most trending person now. Kind of. ஓகே, நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு. ஆண் பாவம் பொல்லாதது. ஃபர்ஸ்ட் டைட்டில்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார். கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை ஆண் பாவம்னா எனக்கு பாண்டியராஜ் சார் தான் ஞாபகம் வராரு. ஒன் எக்ஸ்ட்ராடனரி மைண்டு. ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன். அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது, சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னேன். அந்த சின்ன இது பார்த்தேன், ட்ரைலர் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாண்டியராஜன் சார் தான் ஞாபகம் வந்தேன். ஸோ இது அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன், இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முத பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு, ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆண் பாவம் அதுக்கு இன்னொரு கமா போட்டு பொல்லாததுன்னு அந்த பையன் சேர்த்துருக்கான். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம் ஆக்சுவலி, வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹிம். படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுள்ள காதல் என்ன, அவங்களுள்ள மோதல் என்ன, ஒரு வி குட் see that அந்த ஹோல் ட்ரைலர் summed up the whole story actually very clearly.